சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பு இல்லாத பிரச்சனை, ஜாதிய கொடுமைகள், பெண்கள் பாதுகாப்பு, அப்புறம் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றாதது, இது மாதிரி விஷயங்கள் தான் பெருவாரியான அளவுக்கு எதிரொலிக்கும். ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி வருது, ஆளுங்கட்சிக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதா திமுகன்றீங்க. இவங்க வந்ததுலேருந்து இதே தானே தொடர்ந்து நடக்குது ஒவ்வொரு முறையும். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரும்பொழுது இந்த பாதிப்பு பெரிய அளவில் வீரியமாக தெரியாது. ஏன்னா இந்த நாட்டை ஆள்றது யாருன்ற இடத்துல வரும். இப்போ சட்டமன்ற தேர்தலில் இதோட பிரதிபலிப்பு இருக்கும். நீங்கள் இன்னைக்குன்னு இல்லை, எந்த ஆட்சி இருந்தாலும் ஏதோ இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறது இயற்கை, நடந்துடும், இல்லைன்னு சொல்ல. சட்டம் ஒழுங்கு, அதாவது சட்டம் போட்டு தடுக்கிறது கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கும், அது திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்கும். திருடனா பார்த்து திருண்டாவித்தால் திருத்தை ஒழிக்க முடியாது அப்படின்னு அந்த காலத்திலே பாட்டு எழுதி வச்சாச்சு. எல்லா ஆட்சியும் நடக்கணும். இந்த ஆட்சியில் என்ன வித்தியாசம்னா, அது நடக்காம தடுக்க வாய்ப்பு இருந்தும் தடுக்காம கோட்டை விட்டாங்களா, இல்ல நடந்த பிறகு எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? இதுல தான் இந்த ஆட்சி வந்து ஜீரோல இருக்குது. இந்த ரெண்டு தான் நான் சொன்னது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எந்த ஆட்சியில் நடக்குமோ அங்கே ஒன்று நடந்துரும். இந்த ஆட்சியில் என்னன்னா, அதை தடுக்க வாய்ப்பு இருந்தோம், நீங்க தடுக்காம இருந்தது, அப்படி இல்லை நடந்த பிறகு அதன் மேல நடவடிக்கை எடுக்கிறதுல மெத்தனம் காட்டினது. இந்த ரெண்டும் இந்த திமுக ஆட்சியில் மிகப்பெரிய பழிச்சொல். அதுதான் சொல்ல வரேன்.